மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை விகிஷ் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் என்ற பேரில் மாற்றிருக்காங்க. அதாவது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பேரை தூக்கிட்டு ராமர் பேரை சொருவிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நாட்டில் காந்தியை சுட்டு கொன்ன கோட்சேவை தான் சில பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு மகாத்மா காந்தி தேசத்தந்தை இல்லை, பிரிட்டிஷ்காரனோட ஷூவை நக்கிட்டுனாலேயே சாவர்கர் அவர் தான் தேசத்தந்தைன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற இந்த இந்திய நாட்டில் சமீபத்தில் மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டியும் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அம்பேத்கர் எப்படி மனுஸ்மிருதியை எரிச்சாரோ அதே மாதிரி இந்த சனாதன கும்பல் அரசியலமைப்பு சட்டத்தை கண்டிப்பாக எரிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்திய வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது பூந்தொடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணலான்னு நினைக்கிற பிஜேபிக்கும் அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிற அதிமுகவுக்கும் ஓட்டு போடலாமா, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கலாமா, பிஜேபியை உள்ளே நுழைய விடலாமா? எத்தனை கட்சிகள் 26 போட்டிக்கு வந்தாலும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டுக்காக போராடும், தமிழ்நாடு வெல்லும். அவ்வளோதான். நாங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் ஒரு நாள் கால வைக்க முடியாது. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீட்டு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது.